சத்தமே இல்லாம தங்களுடைய பங்களிப்பை செஞ்சிருக்காங்க. அதை யாருமே ஏன் இன்னும் நம்ம சமூகத்துல அதிகமா திரும்பி பார்க்கல? பாலின மாற்று அறுவை சிகிச்சை அதுக்கு பிறகு அவங்க குடும்பம் அவங்களை எப்படி பார்த்துச்சு, குறிப்பா மூத்த பெண்கள் அவங்களை எப்படி அணுகுனாங்க அப்படிங்கிறது தமிழ் இலக்கிய வரலாறு சங்க காலத்தில் இருந்து தொடங்கி சமகாலம் வரைக்கும் தனித்தனியாக பிரிச்சு எந்தெந்த ஒரு சண்டே மதியம் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு எப்படி இருக்கு, ஒரு ஆணுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப அழகா பெண்கள் எழுதுற மேகசின் அப்படின்னா அந்த மேகசின்ல சமையல் குறிப்பு இருக்கும், கோலம் இருக்கும், மேக்கப் இருக்கும், சினிமா இருக்கும். அப்படிங்கிறத தாண்டி இந்த நூலும் கடந்த ஆண்டு ஹெர் ஸ்டோரிஸ் வெளியிட்ட மிக முக்கியமான ஒரு தொகுப்பு. இந்த தொகுப்பை பிருந்தா சேது தொகுத்திருக்கிறாங்க. எங்கிருந்தோம் இங்கு வந்தோம், முன்னோர் பெண்களின் வரலாறு. முன்னோர் பெண்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே பாட்டி, அம்மா, இந்த மாதிரி கடந்த தலைமுறை பெண்கள் எப்படியெல்லாம் இந்த சமூகத்திற்கு சத்தமே இல்லாம தங்களுடைய பங்களிப்பை செஞ்சிருக்காங்க. அதை யாருமே ஏன் இன்னும் நம்ம சமூகத்துல அதிகமாக திரும்பி பார்க்கல? 4 சுவர்களுக்குள் மட்டுமே அவர்களுடைய பங்களிப்பை தொடர்ச்சியாக நம்ம ஏன் பேசிட்டு இருக்கோம்? பொதுவெளியில் இது ஏன் பேசப்படலை அப்படிங்கிறதுக்கு விடையை இந்த தொகுப்பு நூல்ல நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 48 கட்டுரைகள் இந்த நூல்ல இருக்கு. 48 எழுத்தாளர்கள் அவங்களுடைய பாட்டிகளோடான அவங்களுடைய உறவை பத்தி ரொம்ப டீட்டெயில்டா இந்த புத்தகத்துல பேசியிருக்காங்க. அதுல எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சது முத்து காந்திமதி அவங்க எழுதின அவங்க பாட்டியோட கதை. தோழர் சா தமிழ்ச்செல்வன் அம்மாச்சி ஒண்டியம்மாள்னு சொல்லிட்டு அவங்களுடைய பாட்டியை பத்தி எழுதியிருப்பாரு. டாக்டர் ராமானுஜம் என் பாட்டின்னு ரொம்ப குட்டியா நறுக்கு தெரிச்சாப்புல அவர் சின்னதா ஒன்று எழுதியிருப்பாரு. மரக்கா தோழர் அவங்க போர்க்களத்தில் பூத்த பூன்னு ஒன்று எழுதியிருப்பாங்க. எப்படி ஒரு பாலின மாற்று அறுவை சிகிச்சை அதுக்கு பிறகு அவங்க குடும்பம் அவங்களை எப்படி பார்த்துச்சு, குறிப்பா மூத்த பெண்கள் அவங்களை எப்படி அணுகுனாங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகா அதுல அவங்க பேசியிருப்பாங்க. மணிப்பூஞ்செல்வி அவங்களுடைய கட்டுரை ஒன்று இருக்கு, அப்பாமை வளர்த்தமை பொன்னாச்சி அப்படின்னு அவங்க அதுல எழுதியிருப்பாங்க. நிறைய பெண்கள் அவங்களுடைய பாட்டிகளோடு அவங்களுக்கு இருந்த அந்த தொடர்பை, அருந்து போகாத அந்த பந்தத்தை இந்த நூல்ல நினைவுபடுத்தி எழுதுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த நூல் அமைஞ்சது அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ கடந்த காலத்தை இந்த காலம் திரும்பி பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு தொகுப்பாக இந்த தொகுப்பு வெளிவந்திருக்குது. இந்த நூல் ஹெர் ஸ்டோரிஸ் கடந்த ஆண்டு வெளியிட்ட ஒரு சிறப்பு புத்தகம். ஹெப்சிபா 100 அப்படிங்கிறது இந்த தொகுப்புடைய பேர். இந்த தொகுப்பை நான் தான் தொகுத்திருக்கிறேன். 2025 கடந்த ஆண்டு அப்படின்றது எழுத்தாளர் ஹெப்சிபா ஜேசுதாசன் அவர்களுடைய 100ஆண்டு. ஸோ ஒரு பெண் எழுத்தாளர் 1925களில் தொடங்கி அப்போ பிறந்தவர். அந்த காலகட்டத்தில் அவர் பார்த்த தமிழ்நாட்டை, அவர் பார்த்த கன்னியாகுமரி மாவட்டத்தை அவங்களுடைய பார்வையில், அவங்களுடைய மொழியில, குறிப்பாக அவங்களுடைய வட்டார வழக்கை பயன்படுத்தி எழுதின மிக முக்கியமான நூல்கள் பிரபலமாச்சு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய புத்தம் வீடு. சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு எழுத்தாளர் ஹெப்சிபா ஜேசுதாசன். ஆனால் அவங்களுடைய ஃபெசட், அவங்களுக்கு ஒரு மல்டிபிள் ஃபெசட், பன்முகத்தன்மை இருந்தது அப்படிங்கிறது இந்த சமூகத்திற்கு மிக அதிகம் அறியப்படாத ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படிங்கிறது தான் நாங்கள் கவனித்தோம். அவங்களுடைய 100ஆண்டு அன்று அவங்க குடும்பத்தோடு அதை கொண்டாடக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்போ அப்படி போகும்போது தான் அவங்க வசித்த வீட்டிலேயே அவங்க ஒரு பதிப்பகத்தை நடத்தி இருக்கிறாங்க, அவங்க ஒரு பள்ளிக்கூடம் நடத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நான் புதுசாக கண்டறிகிறேன். அதன் பிறகு அவங்க எழுதின பல நூல்களை வாசிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. தமிழ், ஆங்கிலம் இருமொழியிலும் சரிசமமான புலமை பெற்றிருந்த ரொம்ப முக்கியமான ஒரு எழுத்தாளராக ஹெப்சிபா இருந்திருக்கிறாங்க. கவிதைகள் புனைவதில் வல்லவராக இருந்திருக்கிறாங்க, போத் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். அதே சமயத்தில் நான் ஃபிக்ஷன் எழுதுறதுல ரொம்ப முக்கியமான எழுத்தாளராக அவங்க இருந்திருக்கிறாங்க. தமிழ் வரலாறு, தமிழ் இதழியல் வரலாறு, தமிழ் இலக்கிய வரலாறு ஒரு முக்கியமான தொகுப்பு நூலாக அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு 4 வால்யூம் புக்கு, கவுண்டவுன் ஃப்ரம் சாலமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். அதிகம் பேசப்படாத, அறியப்படாத ஒரு புத்தகம் அது. தமிழ் இலக்கிய வரலாறு சங்க காலத்தில் இருந்து தொடங்கி சமகாலம் வரைக்கும் தனித்தனியாக பிரித்து எந்தெந்த கவிஞர்கள் வந்திருக்காங்க, எந்த எழுத்தாளர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்களுடைய கவிதை எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய செய்யுள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பேசக்கூடிய அந்த 4 பகுதிகள் கொண்டு அது பெரும் தொகுதி அவங்களுடைய மிகப்பெரிய பங்களிப்பாக நான் பார்க்குறேன் தமிழ் இலக்கியத்துக்கு. அதிகம் பேசப்படாத ஹெப்சிபாவுடைய பங்களிப்பு அது. அதே போல ஹெப்சிபா ரொம்ப எளிமையான ஒரு எழுத்தாளர், அதிகமாக புகழை துரத்திய ஒரு எழுத்தாளர் கிடையாது. அதனாலேயே அவங்க அதிகமாக பேசப்படவும் இல்லை, எழுதப்படவும் இல்லை தமிழ் சூழல்ல அப்படிங்கிறத தான் இங்கே நான் கவனிக்கிறேன். அதனாலேயே ஹெப்சிபாவுடைய 100ஆண்டை கொண்டாடும் வகையில் ஹெர் ஸ்டோரிஸ் ஒரு நிகழ்வு ஒன்று நடத்தணும், ஒரு கருத்தரங்கம். அந்த கருத்தரங்கத்துல நிகழ்த்தப்பட்ட உரைகள், ரொம்ப முக்கியமான உரைகள் அந்த கருத்தரங்கத்தில் பேசியிருந்தாங்க. பேராசிரியர் பிரேமா, பேராசிரியர் சுடர்விழி, பேராசிரியர் ராஜலக்ஷ்மி, தோழர் கோதாமணி, தோழர் ஃபின்சி, இவங்க எல்லாருமே அங்கே கட்டுரைகளை வாசிச்சு அளிச்சாங்க. அந்த கட்டுரைகளை தொகுத்து தான் இந்த நூலை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். தமிழ் சமூகம் கொண்டாட மறந்த மிக முக்கியமான ஆளுமை ஹெப்சிபா, அவங்களுடைய நினைவாக கொண்டு வரப்பட்ட தொகுப்பு இது. இந்த தொகுப்பு
ராஜம் கிருஷ்ணனுடைய பெண்ணிய சிறுகதைகள் தொகுப்பு. ராஜம் கிருஷ்ணன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2025 அவங்களுக்கும் வந்து நூற்றாண்டு. அந்த நூற்றாண்டை கொண்டாடும் வகையில ராஜம் கிருஷ்ணனுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுகதைகள், குறிப்பாக பெண்ணிய பார்வையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுகதைகளை இந்த நூலாக நாங்கள் தொகுத்திருக்கிறோம். இதன் தொகுப்பாசிரியர் முனைவர் பிரேமா. அவங்க பேராசிரியர் பிரேமா வந்து பெண்ணியம் பிரேமா அப்படின்னு அறியப்படுறவங்க. பெண்ணியம் சார்ந்து 1980கள் தொடங்கி இன்று வரை காத்திரமாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய மூத்த பெண்ணியலாளர். அப்ப அவங்க வந்து இந்த புக்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 1950கள் தொடங்கி 2000 வரை ராஜம் கிருஷ்ணனுடைய சிறுகதைகள் என்ன மாதிரியான பார்வை மாற்றம் பெற்று வந்திருக்கு அப்படிங்கறத வந்து இந்த நூல்ல பதிவு செஞ்சிருக்காங்க. 1955ல ராஜம் கிருஷ்ணன் எழுதின ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிற ஒரு கதை தொடங்கி கடைசியில வந்து தனிமை அப்படின்ற அவங்களுடைய பெண்ணிய கதைகள் 2004ல. இதுல ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னா, ராஜம் கிருஷ்ணன் அவங்களுடைய கைப்பட எழுதியிருந்த ஒரு கைப்பிரதி கதையும் இந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்குது அப்படின்றது இதுல குறிப்பிடத்தக்கதா இருக்குது. இப்போ இதுல வந்து ஞாயிற்றுக்கிழமை கதையை நீங்க பாத்தீங்கன்னா, பர்சனலா ஒரு சண்டே மதியம் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு எப்படி இருக்கு, ஒரு ஆணுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப அழகா வந்து அந்த கதையில அவங்க ராஜம் கிருஷ்ணன் சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒரு ரஷ்யாவுக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் 1970களின் தொடக்கம் வரைக்கும் ராஜம் கிருஷ்ணனுடைய பார்வை எப்படி இருந்துச்சு, அங்க போயிட்டு வந்த பிறகு அவங்க சமூக பார்வை எப்படி மாறுச்சு, அவங்க எப்படி வந்து இடதுசாரி சித்தாந்தத்தை உள்வாங்கி கொண்டு எப்படி வந்து பெண்களோடு சேர்ந்து வந்து ஜனநாயக மாதர் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள்ல எப்படி பணியாற்றினாங்க, அங்கே இருந்த பணிநிலையை கூட அவங்க எப்படி கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிறது வந்து இந்த தொகுப்புல அவங்களுடைய சிறுகதை மூலமாகவும் நம்ம வந்து உணர முடியுது. ஸோ கடந்த ஆண்டு வெளிவந்த ராஜம் கிருஷ்ணனின் பெண்ணிய சிறுகதைகள் தொகுப்பு ஹெர்ஸ்டோரிஸின் மிக முக்கியமான சிறுகதை தொகுப்பு. இந்த இது பெண் எழுத்து ஹெர்ஸ்டோரிஸ் வெளிக்கொண்டு வந்திருக்கக்கூடிய இதழ்களின் தொகுப்பு. ஸோ இதுவரை 3 இதழ்கள் வெளிவந்திருக்குது. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதங்களுக்கான இதழ்களை தான் நீங்க உங்ககிட்ட பாக்குறீங்க. பெரும்பாலும் வந்து இங்க ஒரு பார்வை இருக்குல்ல, பெண்கள் வந்து இதழில் எழுதுனாங்கன்னா அதுல வந்து கோலம் இருக்கும், அதுல கவிதை இருக்கும், காதல் கதைகள் இருக்கும், காதலை தாண்டி பெண்களால் எதையுமே யோசிக்க முடியாது, சாப்பாடு இருக்கும், மெனு இருக்கும் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. அந்த பார்வையை அடித்து உடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த நூலை வந்து, இந்த இதழை வந்து நாங்கள் கொண்டு வந்தோம். இது நீங்க பாத்தீங்கன்னா முதல் இஷ்யூலேயே உங்களுக்கு தெரியும், பெண்மைங்கிறத அடிச்சு கீழே பெண்ணியம்ங்கிறத தெளிவாக எழுதியிருப்போம். இந்த இதழில் வந்து ரொம்ப முக்கியமான கட்டுரை தொடர்களாக வந்து சில தொடர்கள் வருது. நிமிர்ந்த நன்னடை நாராயணி சுப்பிரமணியம் எழுதிட்டு இருக்கிறாங்க. எவல்யூஷன்ல வந்து ஃபெமினிசம் வந்து எப்படி நம்ம பார்க்க வேண்டி இருக்குது, ஒரு பெண்ணிய பார்வையை எப்படி நம்ம அதில் வந்து செலுத்தணுங்கிறத அது பேசுது. பெண் திரை பச்சைக்கிளி எழுதுறாங்க. பெண்களுடைய பார்வையில் சினிமாவை எப்படி நம்ம அணுகணும், பெண்ணிய பார்வையில் சினிமாவை எப்படி அணுகணுங்கிறத அவங்களுடைய கட்டுரை தொடரில் அவங்க சொல்றாங்க. பா ஜீவசுந்தரி எழுதுறாங்க, காலம்தோறும் சினிமாவில் பெண்கள் அப்படின்னு சொல்லி சினிமாவில் வரக்கூடிய பெண் கேரக்டர்ஸை பற்றி அவங்க எழுதுறாங்க. கமலி பன்னீர்செல்வம் ஜாலியா வந்து ஆண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு காலம் எழுதுறாங்க. கீதா இளங்கோவன் முக்கியமான கேள்விகளுக்கு, பெண்ணியம் சார்ந்த கேள்விகளுக்கு கீதாவிடம் கேளுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதிக்கு அவங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்க. போரும் பெண்களும் அப்படின்னு சொல்லி போர் எப்படி பெண்களை பாதிக்குது அப்படின்னு பத்மா அரவிந்த் எழுதுறாங்க. அகிலாண்ட பாரதி ரொம்ப முக்கியமாக பெண்குயின் பக்கங்கள் அப்படின்னு சொல்லி உழைக்கும் பெண்களை பற்றி அவங்க ஒரு கட்டுரை எழுதிட்டு இருக்காங்க, கட்டுரை தொடர் எழுதுறாங்க. ரா பிரேமா பெண்ணியத்தை அந்தரங்கத்தை அரசியலாக்குவோம் சொல்லிட்டு அவங்க ஒரு தொடர் எழுதிட்டு இருக்கிறாங்க. கங்கா, மருத்துவர் கங்கா இளம் பிராயத்தில் இருக்கக்கூடிய 10 பருவ சிறார்களுக்கு, சிறுமிகளுக்காக 16 வயதின் நிலை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தொடர் எழுதிட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமாக இதுல வந்து கவிதைகள் போடணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது உலகின் தொன்மையான கவிஞர், முதல் பெண் கவிஞராக அறியப்படுற என்னதுவானாவுடைய கவிதை ஒன்று இதில் நாங்கள் பதிப்பிச்சிருக்கோம். தொடர்ச்சியாக வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு கவிதை இதே மாதிரி வருது. அதே போல் சிறுகதை, இதில் வந்து ஆசுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுகதை, அலீனாநாதன் எழுதிய ஒரு சிறுகதை, அட்டகாசமான சிறுகதை இதில் வந்திருக்கு, பெண்ணிய சிறுகதையாக. இதே போல் ஒவ்வொரு இதழ்லையும் பல்வேறு பெண் படைப்பாளிகளுடைய ரொம்ப ரொம்ப சீரியஸான, அதே சமயத்தில் கொஞ்சம் ஜாலியான படைப்புகளுமே வந்து இதில் வருது. ஸோ பெண்கள் எழுதுகிற மேகசின் அப்படின்னா அந்த மேகசினில் வந்து சமையல் குறிப்பு இருக்கும், கோலம் இருக்கும், மேக்கப் இருக்கும், சினிமா இருக்கும். அப்படிங்கிறத தாண்டி அறிவியல் பேசுவோம், ஆந்த்ரோபாலஜி பேசியிருக்கோம், வரலாறு பேசியிருக்கோம், ஆர்கியாலஜி பேசியிருக்கோம், மன உளவியல் சார்ந்த விஷயங்களை இந்த இதில் பேசுகிறோம். இன்னும் மணி மேனேஜ்மெண்ட், சுருக்குப்பை அப்படின்னு சொல்லி ஒரு தொடர் வந்துட்டு இருக்கு, மணி மேனேஜ்மெண்ட் பேசுகிறோம். ஸோ இதுவரை நீங்கள் தமிழ் சூழலில் கண்டிருக்கக்கூடிய இதழ்களில் இல்லாத விஷயங்களை பெண்ணெழுத்தில் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம்.